வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் தக்காளி ஸ்வீட் பச்சடி பண்ண போகிறோம். கல்யாண வீடுகள், விசேஷ வீடுகள்லாம் காய்கறிகளோடு சேர்த்து இதையும் ஒரு சைட் டிஷ்ஷாக வைப்பாங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளி ஸ்வீட் பச்சடிக்கு 4 மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் 4 கப் தண்ணி விட்டு கொதிச்சிட்ருக்கு. அதில் இந்த தக்காளி பழத்தை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வெந்துட்டுருக்கட்டும். 3 நிமிஷம் ஆச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தக்காளி பழத்தை வெளியில் எடுத்து ஆற வச்சிடலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் விட்டு நெய் உருகுனதும் கொஞ்சம் முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா உப்பி வரட்டும். திராட்சை வறுபட்டுருச்சு, நல்லா உப்பி வந்துடுச்சு. இதை எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 10 முந்திரி போட்டு இதை பொன்னிறமாக வர வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். தக்காளி ஆறிடுச்சு, தோலெல்லாம் உரிச்சாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. எப்போவுமே தக்காளிலாம் அரைக்கும்போது பெரிய ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க, இல்லைன்னா வெளியிலலாம் தெரிக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் போட்டிருக்கேன். அதில் அரைச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தொடர்ந்து அதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும், கைவிடாமல். தக்காளி விழுதை அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் இந்த பச்சடி நல்லாயிருக்கும். இப்போ அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும், அது வரையும் கிண்டிக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதித்து லேசாக கெட்டி ஆகட்டும். முன்னாடி இருந்ததை விடவே இப்போ திக்காயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வறுத்த முந்திரி திராட்சை இது கூட சேர்த்துக்கலாம். அந்த நெய்யோடையே சேர்த்துக்கோங்க. அது கூட 1 பிஞ்ச் ஏலக்காய் பவுடர், 1/4 டீஸ்பூனில் பாதி போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி ஸ்வீட் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மி தான். செய்கிறது ரொம்ப 5 நிமிஷத்தில் நம்ம வேகமாக பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.